ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லோரும் சேஃபாக வந்து பொங்கல் பொங்க வைங்க, சரிங்களா? பசங்களை பக்கத்தில் விடாதீங்க பானைக்கிட்டலாம். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம முறுமுறுன்னு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது உடம்பு இளைக்கிறதுக்கு இந்த முறுமுறு மாதிரியே நம்மளும் உடம்பு கடன்னு இளைச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தேவை ஒரு தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகா. ஓகேங்களா? ஸோ அதை ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளி இதுவும் தோசையை பார்க்கும்போதே நல்லா முறுமுறுன்னு இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், அதுதான் உங்களுக்கு தெரியும். இதுக்கு சைட் டிஷ் வந்து நான் தக்காளி தொக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் சட்னி கூட இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அந்த தக்காளியும் அந்த ஒரு காஞ்ச மிளகாவையும் போய் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த ஒரு காஞ்ச மிளகாவை லைட்டாக தோசைக்கல்லில் வறுத்துங்க, இல்லைன்னா வானலில் வறுத்துங்களா. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நைஸாக. ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய பேன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு பேனில் வந்து ஒரு கப்பு மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஒரு கப்புக்கு ஒரு தக்காளி. ஓகேங்களா? ஸோ ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு போட்டுங்க. அதுக்கப்புறமா வந்து அரைச்சி வச்ச காஞ்ச மிளகாவும் தக்காளியும் வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? அது கூட மிக்ஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்தோன்னா சின்னதாக கட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஒரு சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிங்க. அதையும் நல்லா பொடியாக இது பண்ணிங்க. இது கூட கேரட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கேரட் ஆட் பண்ணிக்கல, நீங்கள் இன்ட்ரெஸ்ட்னால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நல்லா தண்ணி மாதிரி இந்த பதத்துக்கு வந்து நீங்கள் நல்லா வந்து அடித்து வச்சிங்களா. ஓகேங்களா? அப்போ தான் வந்து நல்லா முறுமுறுன்னு வரும். இல்லைனா வந்து லப்பர் மாதிரி வரும் கோதுமை தோசை. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நல்லா முறுமுறுன்னு சுடணுன்னா தண்ணி மாதிரி இருக்கும். இதுவும் சேம் இதே டைப் தான் ரவா தோசையும் செய்யலாம். ஓகேங்களா? ஸோ அதை ஒரு டிஷ் போடுறேன் நான். இது வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து இது பண்ணி வச்சிங்க. ஓகேங்களா? அப்புறம் தோசைக்கல்லை நல்லா காய விட்டுருங்க, லைட்டாக எண்ணெய் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு தோசை இப்படி தான் வரும். அண்டு செகண்ட் தோசை வந்து இன்னும் சூப்பராக வரும். ஓகேங்களா? நல்லா தண்ணியாட்டம் கரைச்சிக்குங்க. ஓகேங்களா? நல்லா திருப்பி போடுங்க, ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஸோ சூப்பராக வரும். என்னடா அது ஓட்டையாக இருக்கேன்லாம் பார்க்காதீங்க, முறுமுறுன்னு இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் தோசை. ட்ரை பண்ண பாருங்கள். ஏன்னா இட்லி தோசையே சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தோசையும் சாப்பிட்லாம். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.